Hello, viewers. Welcome to Muttu Thattu Kattu review of the fourth day's play of the fourth test match between India and England played at Edgbaston, Birmingham. India all over England when we are talking. England reeling at 52 for 3. You know the target England are chasing. இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல யாரும் செட் பண்ணது இல்ல 608 607 is the score they are chasing. 608 they need to win this test match, which is out of question. அவங்க வந்து ட்ராக்கு தான் ஆடி ஆகும். ஸோ எஸ் நம்ம வந்து இந்தியாவோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இன்னைக்கு. சுப்மன் கில் 161 runs, then followed by Jadeja's consecutive 250s ரெண்டு இன்னிங்ஸ்ல. இட் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் ரிலே பண்ணலாம் டெஃபினட்டா அவருக்கு மேல. ஓகே, ஜடேஜா இஸ் தேர் டு ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு. பிளஸ் ஜடேஜா மட்டும் தான் ஸ்லோ ஆடினார் இன்னைக்கு. ஏன்னா இந்தியா நோஸ் தட் இங்கிலாந்து நம்ம ஒரு 400 கொடுத்தா அடிச்சிருவாங்க, அதுவும் 450 கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க. நம்ம பெருசா அடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உள்ள வந்து தே வாண்டட் டு கோ ஃபார் ஹிட்ஸ், பிக் ஹிட்ஸ் போகணும், அடிக்கணும்னு தான் கில் இன்னைக்கு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஜடேஜா மட்டும்தான் சரி ஓகே. ஏன்னா ஒன்னு சொன்னாங்க, ஏன்னா கில்லும் ஜடேஜாவும் ஆடும் போது பின்னாடி இருக்கிறது நிதிஷ்குமார் இருக்காரு, சுந்தரும் இருக்காங்க. ஆனாலும் ஏன் ஸ்லோ ஆடுறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருந்தது. அடிக்க போலாமே ஆல்ரெடி 450 ரன்ஸ் ரீச் இருக்கு, லீட்ல இருக்கு, போலாமேன்னு. பட் ஆனா ஏன் அவங்க நம்பலையா இல்ல என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு ஜடேஜா. அதுக்கப்புறம் கில் மேட அகெயின் ஒண்டர்ஃபுல் இன்னிங்ஸ் பை 400 and something ரன்ஸ் நினைக்கிறேன் ஒரே இதுல இன்னிங்ஸ்ல. சாரி, ஒரே 2 இன்னிங்ஸ்ல ஒரே டெஸ்ட்ல. அண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் இது. அண்ட் ஆல்சோ கேஎல் ராகுல் 55 குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஆல்சோ நிதிஷ்குமார் இந்த இன்னிங்ஸும் ஃபெயிலியரா இருக்கு. ஸோ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் ஹிம் ஃப்ரம் த தேர்ட் டெஸ்ட் என்னன்றதை பார்க்கணும். அது ஒண்ணு. அண்ட் 6 of 9 சேஸ் பண்ணும்போது இங்கிலாந்து மைண்ட் செட் எப்படி இருக்கும், அப்படியேதான் இருக்கும். அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஆனா ஏன்னா இஃப் டீம் ட்ரைஸ் டு ட்ரான்னும் போது தே டெஃபினெட்லி லூஸ் அது இருக்கும். பட் இஃப் டீம் ட்ரைஸ் டு வின்னும் போது தான் ஒரு ட்ராக் அட்லீஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான். 100 கேம் பண்ணு 75 எடுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் மோஸ்டா இருக்கிறது. ஸோ இங்கிலாந்து இப்போ 52 for 3. ஆகாஷ் தீப் கலக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா. இஸ் லைக் செம்ம பேஸ் இருக்கு, ஸ்டிம்ஸ்ல தான் டார்கெட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஜோ ரூட் அண்ட் பென் டக்கெட்டோட விக்கெட் ரெண்டுமே போல்டு. இட் வாஸ் லைக் இன்சைட் எட்ஜ் அண்ட் போல்டு. இட் வாஸ் குட் டு சி. ஸோ இதனால தான் கேமோட ஹைலைட். அண்ட் ஆல்சோ பண்ட் வாஸ் டிராப்ட் ஆன் வென் யூ வாஸ் 10. நம்ம டீம்ல ஒரு ஜெய்ஸ்வால் மாதிரி அங்க ஒரு டக்கெட் இருக்காரு, பென் டக்கெட் இருக்காரு. நேர சிட்டர்லாம் he was dropping, மிஸ்ஃபீல் பண்ணாரு, கால் கடியில விடுறாங்க. ஆனால்சோ இன்னைக்கு இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எப்படின்னா, சுப்மன் கில் ஆடும்போது ஜார்ஜ் டங் போடும்போது கில்ல 100 சர்பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, கில் விக்கெட்டை பிளான் பண்றதுக்கு எப்படி பண்ணாங்கன்னா, என்ன விஷயம்னா லெக் பேரே இல்ல. லெக் பேர் வந்து ஆஃப் சைட்ல இருந்துட்டு இருந்தாரு. இட் வாஸ் லைக் ஆஃப் பேர் இன்னைக்கு. ஏன்னா லெக் பேர்ல இருந்து ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல இருந்து ஆரம்பிச்சு ஷார்ட் ஸ்கொயர் லெக், மிட் விக்கெட், மிட் ஆன்னு சொல்லிட்டு லெக் பேர் பொசிஷன்ல இருந்து 5 ஃபீல்டர் மிட் ஆன் வரைக்கும் இருந்தாங்க. ஷார்ட் பால்ஸ் போட்டு லைக் நீங்க விக்கெட் பாத்தீங்கன்னா 5 டாட் மாதிரி இருக்கும். ஃபைன் லெக், ஷார்ட் லெக், பின்னாடி ஒண்ணு, லைக் ஷார்ட் மிட் விக்கெட், திரும்ப மிட் ஆன், அந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணாங்க ஷார்ட் பால் போட்டு. அப்பவும் கேப்ல ஆடினாரு அவரு. அப்பவும் கொஞ்சம் கண்ட்ரோல்டான ஷாட்ஸ். ஏன்னா பேஸ் இல்ல, பால் கொஞ்சம் ஈஸியா பாலுக்கு வருதுன்னும் போது என்ன பண்ணாங்க, டைம் இருக்கணும் போது பலிடா. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் யூனிக்கான நோட் பண்ண விஷயம். ஆஸ் யூஷுவல் ரிஷப் பண்ணிட்டு பேட் 30 மீட்டர் பறந்துச்சு. பேட்டர் கிரிப்பிங் எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப சாஃப்டா பிடிப்பாரா, ரொம்ப ஹார்டா பிடிச்சி அடிப்பாரா என்னன்னு. ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஹைலைட்ஸ் டுடே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு லஞ்ச்ல முடிஞ்சிருமா இல்ல என்ன ரூட் இருக்கிற வரைக்கும் சரி ஓகேன்னு இருந்தது. இப்ப அவரும் போயிட்டாரு. ஸோ எனக்கு என்ன இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல as of now. அப்ப earlier India வந்து declared their second innings at 407 for 6. As we mentioned, each inning century by Shubman Gill, magnificent 161 of just 162 balls. See how he's proving. First innings was such a calm, composed, slow and steady innings. Pakka test innings. He showed a temperament for test cricket. Second innings he came to a T20 or one-day cricket mode when the team really needed that kind of batting from him. So he's proving to be a wonderful cricketer in all the formats. And he surpassed Sunil Gavaskar's record of
most runs by an Indian batsman in a test match. ரெண்டு இந்த இன்னிங்ஸ் டெஸ்ட். சேர்த்து சுனில் கவாஸ்கர் I think he scored 344 runs in 1971 in the West Indies. அவரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் அது வேர் he scores 774 runs in 4 test matches at an average of 154 against the West Indies giant fast bowlers. Imagine what a legend he is. வாவ். And the Obviously. 344 run in a test match வந்து Shubman Gill broke today. He has scored in the test matchல வந்து ஒரு டீமே சேர்ந்து ஒரு இன்னிங்ஸ் அடிக்கிறாலும் 430 runs he amassed in this test match, Shubman Gill. And KL Rahul's 55 was very useful. ரிஷப் பண்ட் கிழிச்சு எடுத்துட்டாரு இன்னைக்கு 65. என்ன ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஜாஸ் டாங் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஸ்வீப் ஆடி 6 ஃபைனல் எடுத்தாங்க. அப்புறம் இறங்கி லாங் ஆஃப் மேல ஒரு 6. இஸ் a wonderful player. இந்த மாதிரி சிச்சுவேஷன் when the team really needs to accelerate the run rate, you need Rishabh Pant. So as you said, Jadeja 69 each innings half centuries. First innings some 80 odd runs, 89 நினைக்கிறேன். Second innings 89, 87. Second innings he scored 69. நடுவுல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. எதுக்கு அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அப்புறம் accelerated along with Shubman. Nitish Kumar Reddy failure, Karun Nair failure. Karun Nair was very unsure of his batting. Off step எங்கன்னு தெரியல. நிறைய edges. I think team management will think about Karun Nair's place in the next test match or even in the future. Anyway, India posting 407 for 6, a lead of 427 for 6, a lead of 607 runs because they had a lead of 180 runs in the first innings. So they set England 608 to win this test match, which is unrealistic. Baseball இருக்கட்டும், பேஸ்பால் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒரு நாள்லாம் அவ்வளோலாம் அடிக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். அண்ட் என்னன்னு தெரியல, இங்கிலாந்து வந்து அந்த டியூப் பால் அந்த ஃபர்ஸ்ட் 15 overs they are not able to survive. அது ஏன்னு எனக்கு தெரியல. Maybe Indian bowlers are too good and England bowlers were not able to use that duke ball or the conditions properly. Because we can't say inexperienced bowlers in இங்கிலாண்ட சொல்ல முடியாது. அப்ப இந்தியா மட்டும் என்னது கரெக்டா? கிறிஸ் வோக்ஸ் இங்க பும்ரா சொல்றோம் நம்ம. பட் இன்னைக்கு பும்ரா ஆடல. ஸோ அவரோட ரோல் ஆகாஷ் தீப் இஸ் டூயிங். அங்க சப்போஸ் ஆர்ச்சர் இல்ல மார்க்குட் இல்லைன்னா ஜாஷ் டங் பண்ணி ஆகணும், கார்ஸ் பண்ணி ஆகணும், இல்லையே வோக்ஸ் பண்ணி ஆகணும். இல்ல எவ்வளவுதான் ரூட் they are definitely missing Markwood and Jofra Archer. அது 100% sure. ஏன்னா அவங்க நியூ பால் யூஸ் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். இவங்க they are not moving the ball, the ball is not coming to the step. நீங்க ஆகாஷ் தீப் என்ன ஒரு பால் அவேனா அடுத்த பால் இன்சைட், அதனால தான் பென் டக்கெட் காட் அவுட். அதுக்கு முந்தின ஓவர் நினைக்கிறேன் ஒரு எட்ஜ் மாதிரி இருந்தது. கட்சியில பார்த்தா அது டைப்பாடு. the ball was moving away. Out on a delivery வந்து ball was coming inside. Beautifully was moving the ball both ways. Great bowling from Akash. லைன் ஓகே, பட் லென்த் இஸ் அமேசிங் ஆக்சுவலி. அந்த லென்த், அதுவும் இந்த நியூ பால்ல போடுறது அவுட்னாலும் லென்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ரூட் 9 overs போட்டிருக்காங்க போலிங்ல. என்ன பண்ண ரூட் 9 overs பென் ஸ்டோக்ஸோட ரோல் ரூட் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே நீராட ஆல்ரவுண்டர், நானாட ஆல்ரவுண்டர், நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு. இந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி விக்கெட் ரெடி பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டீம் விக்கெட் ஓகே ஃபைன், விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம் ரெடி செட் பண்ணுவாங்க, ஒரு வின்னிங் 11 மாத்தாங்க ஓகே ஃபைன். பட் டெஃபினெட்லி இங்கிலாந்து போர்ட் ஹேவ் டு ரீதிங்க் அபவுட் தி விக்கெட் தே பிளே இன் தி அப்கமிங் மேட்சஸ். இன்னும் நம்ம ஒரு மேட்ச் கூட கிரீன் டாப் பார்க்கல. டெஃபினட்டா சேனா கண்ட்ரீஸ்ல ஆஸ்திரேலியா ஒரு இங்கிலாந்துல பார்க்கும்போது நம்ம கிரீன் டாப் வந்து ஒரு மேட்ச் கண்ணில் காட்டிடுங்க, விக்கெட்டே தெரியாது, பச்சை பச்சைன்னு இருக்கும். இன்னும் இல்ல, மேபி ஓகே. No movement of the pitch also. pitchல இருந்து ரொம்ப மூவ்மெண்ட் unless the bowler is really talented. ஒரு பும்ரா மாதிரி இன்னைக்கு ஆகாஷ் டீப் பண்ணா மாதிரியோ ஒரு 15 20 25 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பால் மூவ் ஆக மாட்டேங்குது. இந்த பால் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது மேபி ரொம்ப நாளா டெஸ்ட் மேட்ச் 5 days போவே இல்லை. அதை மைண்ட்ல வச்சு ப்ரிப்பேர், வெறும் தார் ரோட் மாதிரி இருக்கு பிச்சு. மேபி இப்ப டெஸ்ட் கேம் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எல்லாம் 2.5 நாள் பிடிச்சிருச்சு. இல்லடா பாடுற எல்லா மேட்சும் 5 நாள் ஆடுவீங்க பாருங்களான்ற மாதிரி ரெடி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் வி நோ தட் பிளேயர்ஸ் டேலண்ட்ஸ் டு பிளே 5 days ஈவன் தோ வாட் எவர் த கண்டிஷன் டெஸ்டேஷன் தான் கரெக்ட் தான். ஸோ 5 நாள் ஆடுற மாதிரி விக்கெட் இருக்கக்கூடாது. விக்கெட் எப்படினாலும் 5 நாள் ஆடணும்ன்றதான் டெஸ்ட் நமக்கு ஆக்சுவலி பார்த்தா. ஸோ ஆனா என்னன்னு தெரியல. ஸோ வி ஹேவ் டு லுக். ஸோ இந்தியா இஸ் நவ் ஆன் டாப், மேல இருக்காங்க அபவ். ஸோ நாளைக்கு மேபி கொஞ்சம் ஒரு 90% 10% இருந்தாலுமே வந்து கூட நாளைக்கு மேபி ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு 1-2 விக்கெட்ஸ் போக சான்சஸ் இருக்கு.
போல லஞ்ச் வரைக்கும் ஆடுறாங்கன்னா, விக்கெட்ஸ் போகாம ஆடுறாங்கன்னா, அப்போ ஒரு அஸ்வின் விகாரி பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதான்னு பார்க்கணும் டிராப் பண்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா டெஃபினட்டா டாப் ஐ மீன் டெய்ல் ஆண்டர்ஸோ மிடில் ஆர்டர்ஸோ இல்ல, பென் ஸ்டோக்ஸ் மாதிரியோ ஆர் வந்து ஜேம் ஸ்மித் மாதிரியோ ஒரு ஆள் உள்ள இருந்தே ஆகணும். பிகாஸ் டெய்லாண்டர்ஸ் மேல நம்ம ப்ரெஷரும் போடக்கூடாது, போடவும் முடியாது, நம்மள எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது ரொம்ப. ஸோ இப்போ இப்போ இருக்கிற பேர்ல இருந்து அவர் இன்னொரு ஒரு விக்கெட் 2 விக்கெட் போச்சுன்னா, ஆல்ரெடி 5 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா தெரியும், வி ஆல் நோ தட் தட்ஸ் ஓவர்னு. அட்லீஸ்ட் டு டிரா தி கேம் ஃப்ரம் இங்கிலாந்து சைட் லஞ்ச் வரைக்குமாச்சும் விக்கெட் எல்லாம் ஆடி கடைசி அந்த 2 டீ செஷன் இன் செஷன்ல ஏதாச்சும் முட்டி மோதியாச்சும் டிரா பண்றதுக்கு சான்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு மார்னிங் செஷன்ல விக்கெட்ஸ் சான்சஸ் இருக்கு டெஃபினட்டா போறதுக்கு. நீ சொன்ன மாதிரி மார்னிங் கொஞ்சம் ஓவர் காஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா எப்படியுமே இந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து விக்கெட்டோட ஃபேட்டு தான் எல்லா கிரிக்கெட் மேட்ச் டெஸ்ட் மேட்சஸ்லயும். ஸோ அதுல ஒரு விக்கெட்னா பரவாயில்ல, 2 தான் விக்கெட் வந்தா லஞ்சுக்குள்ள முக்கால்வாசி மேட்ச் ஓவர். அது நீ சொன்ன மாதிரி if at all they can bat like Ashwin and Hanuma Vihari 40 overs ஆடினாங்க லாஸ்ட் டே டு draw the test match. அந்த மாதிரி அதாவது 40 overs நடுவில் ஆடிட்டாங்கன்னா they will get some hope இங்கிலாந்து. இல்லைன்னா இன்னொரு டெஸ்ட் ஞாபகம் இருக்கா, ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் அஷீம் அவலாம் நினைக்கிறேன் இந்தியாவில தான். they lost the test match eventually. ஒரு 43 of 290 balls என்னமோ ஆடுவார் ஏபி டிவிலியர்ஸ். கான்ட்ராஸ்ட் டு ஹிஸ் கேரக்டர் ஆஃப் பேட்டிங். அந்த மாதிரி நாளைக்கு வந்து யார் இங்கிலாந்துல யார் அந்த போலி போப் ஆடலாம். ஹாரி ப்ரூக் வந்து இம்ப்ரூவ்ட் ஹிஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல ஸ்டெடி இன்னிங்ஸ் அது. அந்த மாதிரி யாராவது ஒரு 40-50 ஓவர் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணா, நீ சொல்ற ஒரு 5th விக்கெட் விழத்துக்குள்ள அதை பில்ட் பண்ணணும். எனக்கு இன்னொரு டவுட், இந்தியா வந்து ஐ திங்க் தே புஷ்ட் டூ மச் அந்த லீடுக்கு. 418 தான் ஹையஸ்ட் ரன் சேஸ் சோ ஃபார் டெஸ்ட் ஹிஸ்டரியிலேயே. I think once they reach that 500 mark, they should declare and given to England so that the bowlers had more time. அப்படி பார்த்துருந்தா இன்னைக்கு வந்து ப்ரெஷரா இன்னும் 4-5 விக்கெட் இன்னைக்கே விழுந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இல்ல ஆக்சுவலி அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் ஒய் யூ புஷிங் டு 608? அஷா போக்லே சொல்லியிருந்தாரு 540 இஸ் மோர் தேன் இனஃப். ஒய் இந்தியா ஸ்டில் பேட்டிங் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். ஸோ இட்ஸ் லைக் எப்படின்னா பேஸ்பால் மேல ஒரு பயமா ஒரு விக்கெட் மேல ஒரு கன்சர்ன் இருக்குமா? விக்கெட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு பேட்டிங் ஆடுறதுக்குன்றதுனால ஆடிடுவாங்களோன்னு ஒரு இதுவா, அவர் நம்ம பவுலர்ஸ் மேல நம்பிக்கை இல்லையா? எல்லாமே ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி பார்க்கும்போது. ஸோ அப்போ என்ன இதுன்னு தெரியல, 608 புஷ் பண்றது, ப்ரெஷர் போடுறது. இத்தனைக்கும் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் இன்னொருத்தர் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது உள்ள அடிக்க பஷீர் போட்டப்போ சுந்தருக்கும் இருக்கும் ரன்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா ரொம்ப ரொம்ப தூக்கி ரொம்ப இதுவா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டு வித்து ரொம்ப லைக் என்ன சொல்றது ஆஃப் வாலி கொடுக்காம. என்னன்னா பேட்ஸ்மேன் வந்து அடிக்க போல. அப்ப என்ன ஆச்சு, டீம் இந்தியா பார்த்து சரி சரி இதுக்கு மேல நீ கஷ்டப்பட்டு அடிக்க வேணாம், டிக்ளேரே பண்ணிடலாம். ஏன்னா அது வரைக்கும் அடிச்சிருந்தாங்கன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. சுந்தரோட ஒரு 2 4 3 4 அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 2 3 ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமோன்னு எனக்கு ஒரு இதுதான் இருக்கு. சரி நல்லா படுது பேட்ல, இன்னும் ஆட்டோம், இன்னும் 30 ரன்ஸ் வரட்டும், 40 ரன்ஸ் வரட்டும். இல்ல தட்ஸ் நாட், எனக்கு என்னன்னு தெரியல. அந்த ரீசன் மேபி இதனால தான் இருக்கும். லைக் இங்கிலாந்து மேல ஓரளவுக்கு நம்ம 370 விட்டுட்டோம், 600 விடக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு, இல்ல 500 இல்ல 600 அடிப்போம், ஒரு கம்ஃபர்டபுள் இல்ல போதும். ஆக்சுவலி இந்தியா நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோலி கேப்டன்சில 270 280 எல்லாம் டிக்ளேர் பண்ணி நம்ம எல்லாம் இது பண்ணிருக்கோம், நிறைய இருக்கு. கொஞ்சம் அந்த அக்ரஷன் இருந்துதான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. டெஸ்ட்ல பார்த்தா என்ன கேம் இருந்தாலும் டெஸ்ட்ல கொஞ்சம் அக்ரஷன் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கணும்னா நீ கொஞ்சம் வந்து திமிரா இருக்குன்னு கொஞ்சம் காட்டணும். வின் பண்ற லூஸ் பண்றது தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே, பட் இருக்கும்போது நீ 609 வைக்கிறனாலே உனக்கு என்ன அர்த்தம்னா நீ கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா இருக்குன்றது இங்கிலாந்து மைண்ட் செட்ல இருக்கும். அப்படி இருக்கும். ஆனா லைக் ஏன்னா வேணும்ட்டே தள்ளுறான்னா நம்ம அடிக்க கூடாதுன்றக்காக தான் அவன் தள்ளுறான். அந்த மாதிரி ஆல்ரெடி அடிக்க முடியாத ஸ்கோரை தாண்டி போயிருச்சு, அந்த எலாஸ்டிசிட்டி இதாயிருச்சு, இன்னும் நீ இழுத்துட்டே போற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒன்று இட் வாஸ் லைக் ரொம்ப இது பியாண்ட் 500ங்கிறதே வந்து ஒரு சேசிங் டீமுக்கு தெரியும். 4th இன்னிங்ஸ்ல இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். நம்ம நேச்சுரலா டெஸ்ட் கேம் விளையாடிட்டு பிளே ஃபார் அ டிரா, அப்படிதான் அவங்க நேச்சுரல் மைண்ட் செட் இருக்கும். ஐ திங்க் கௌதம் கம்பீர் அண்ட் சுப்மன் கில் ஆர் சேஃப் கேப்டன் அண்ட் கோச் காம்பினேஷன் நினைக்கிறேன். இது ரவி சாஸ்திரி கோலியா இருந்தா இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. எவ்வளோ டிக்ளேர் லாங் பேக், கோலிலாம் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணிருந்தாங்க. இல்ல அது ஒண்ணு. இப்ப நம்ம பேசின மாதிரி லைக் டிவிலியர்ஸ் அண்ட் ஆம்லா, அஷிம் அம்லா அண்ட் அஸ்வின் அண்ட் விகாரி சொல்லும் போது அவங்க ஆடின விக்கெட்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இட்ஸ் டிஃபிகல்ட் டு பேட் ஆன். வென் இங்கிலாந்து ஆடுறது ஒரு ஃபேவரபிள் இருக்கு, நின்ட்டாங்கன்னா டிரா பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இட்ஸ் லைக் நம்ம நெட்ஸ்ல ஆடுற மாதிரி ஆடிடுவாங்க. நெட்ஸ்ல என்ன ஆடுவாங்க,
மினிட் ஆஃப் த பால் ஆடுவாங்க, லீவ் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும், விக்கெட் விடாம ஆடணும்னு நினைப்பாங்க. அதான் அப்படிதான் இவங்க நாளைக்கு ஒன் இருக்குது. ஹவர் நாளைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நெகோஷியேட், ஒரு விக்கெட் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பாக்கி இருக்கிற ஒரு 70-75 overs they have all the chance to draw the match with ஜேமி ஏன்னா ஸ்மித், கிறிஸ் ஓக்ஸ், ஹாரி புரூக். இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு 20 over ஆடிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. யா யா ஒரு 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 So ஒ- India ஒரு must have declared little earlier. I think it's our opinion. Of course, பட் Gautam Gambhir is an expert and he has discussed with the captain. இல்ல We don't know what பட் they ஆனா really have in mind. ஒரு 500 டார்கெட் வச்சு இன்னைக்கு விக்கெட் போகாம இருந்தா இந்தியாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கலாம். ஆனா இல்ல they have to take some risk. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு ஸ்மித் ஒரு 20 overs ஆடி ஒரு 250 runs பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. அடுத்து பென் ஸ்டோக்ஸ் வராரு, அவர் ஒரு 100 பால் ஆடுறாரு. அடுத்து கிறிஸ் வாக்ஸ் வந்து so இப்போ அந்த மாதிரி இருக்குன்னு Ben Stokes can really bat slow. He can really bat slow. When நினைச்சாருன்னா நல்லா கட்ட போட்டுருவாரு பிச்சில். He can do that. இதெல்லாம் பார்க்கலாம் நாளைக்கு. Let's see. and also Chris Woakes can at least bat to 40-50 balls ஈஸியா ஆடலாம். ஒரு 10 overs உள்ள இருக்கலாம், அவரு கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது போலர்ஸ் மைண்ட் செட் டிராக்குன்னு போயிருச்சுன்னா ரன் ஸ்கோர் பண்ண போய் தான் விக்கெட் சொல்றோம். டிராக்குன்னு போயிருச்சுனாலுமே வந்து என்ன ஆகும்னா போலர்ஸ் மைண்ட் ஸ்ட்ராங்கா ஓகே விக்கெட் விடக்கூடாது. ஆனா என்ன வேணா ஆகலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா நியூ பால் நாளைக்கு 1 ஹவருக்கு அப்புறம் இப்ப திரும்ப இதாயிருச்சுன்னா பால் ஹோல்ட் ஆகும், விக்கெட் ட்ரை ஒன்னும் இருக்காது, பேட்ஸ்மேன் செட் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் என்னன்னா நம்ம சேஸ் பண்ணணும் பேட்ஸ் பால்னு இல்லாம விக்கெட்டை மட்டும் விட்டுறாதடா. இன்னைக்கு கொஞ்ச நேரம், நாளைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் பல்ல கடைச்சிட்டு ஆடிட்டா he can go for a draw தான் இங்கிலாந்தோட Dry மைண்ட் செட். ஆனா wicket, fifth day wicket, dry wicket. Maybe Ravindra Jadeja and Washington Sundar can make some impression. ஏன்னா அந்த இவர் சுப்மன் கில் அவுட் ஆன டெலிவரி வந்து it kicked அந்த பால் திடீர்னு கிக் ஆச்சு எங்க இருந்து. ஸோ ஜடேஜா அண்ட் சுந்தர் would have a watch on that spot from where it kicked. ஏன்னா பஷீரோட ட்ரஜெக்டரி சுந்தரோடதும் ஜடேஜாவோடதும் டிஃபரெண்ட். பஷீர் வந்து கொஞ்சம் ஏர் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோ இன் தி ஏர். தட் டசன்ட் அப்ளை டு சுந்தரோ ஜடேஜாவோ. அந்த கதைக்கே இங்க வச்சு நல்லா நறுக்குன்னு போடுற ஒரு போலர்ஸ் தான் அவங்க. அப்படின்னும் போது அந்த விக்கெட் மேபி அந்த ரஃப் பேட்ச் மேபி யூஸ் ஆகலாம். என்னன்றது we have to look. so exciting day tomorrow. நாளைக்கு தெரிஞ்சோம் விஷயம். 5 நாள் போகுது, நமக்கும் 5 நாள் வேலை இருக்கு, அதான் விஷயம். But this entire test match has been a combination of great bowling, poor batting. ரெண்டு சைட்லயுமே. And great bowling, poor batting, and great batting, poor bowling. இங்கிலாந்து சைட்ல இருந்து இந்தியா பிளேயர் என்ன ஈச் இன்னிங் செஞ்சுரிலாம் ஒரு டெஸ்ட்ல வந்து போட்டு கொடுத்தா கூட அடிக்கிறது கஷ்டம். அப்படிதான் என்னதான் நீ 6 விக்கெட் கொடுத்து புவர் போலிங் இருந்திருந்தாலும் 269 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 161 செகண்ட் இன்னிங்ஸ்லாம் அதுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு டெம்பரமெண்ட், ஒரு டேலண்ட், அது எல்லாமே இருந்தாதான் அடிக்க முடியும். ஸோ ஹஸ் பீன் அ காம்பினேஷன் லைக் திஸ் டில் டுடே. டுமாரோ வந்து அதே மாதிரி இந்தியா வந்து போர் போலிங், இங்கிலாந்து கிரேட் பேட்டிங் ஆடினாங்கன்னா they can save the test match. The same fifth day நாளைக்கு. பட் ஆனா கொஞ்சம் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன 84 for 5 ல இருந்து இங்கிலாந்து எப்படி 300 பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. போலிங் அந்த நியூ பால் ஷைன் போனதுக்கு அப்புறம் they completely lost their way India. எஸ் அது இன்னியோட வாங்க தெரிஞ்சுக்கலாம் செக்மெண்ட் போலாமா? எஸ் போலாம். 2001 டெஸ்ட் மேட்ச் இந்தியா vs ஆஸ்திரேலியா. அந்த கல்கட்டா டெஸ்டுக்கு அடுத்த டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் 281 லக்ஷ்மன் அடிப்பாரு. அதுக்கு அடுத்த ஃபைனல் டெஸ்ட் there was a very rare dismissal in the test match. யாரோட டிஸ்மிசல் அதுன்னு தெரியுமா? என்ன விதமான டிஸ்மிசல், யாரோட டிஸ்மிசல்? இந்தியா vs ஆஸ்திரேலியா 2001 சென்னை மேட்ச். மேபி நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ல போட்டு ஏதாச்சும் கேட்ச் அதெல்லாம் கொஞ்சம் காமன். this is a very rare one. தெரியல. Stephen Waugh handled the ball out. ஓகே, அப்பீல் பண்ணி ஹர்பஜன் சிங் bowling கட்டாக போவாரு, இன்சைட் ஜெய் பால் வந்து ஸ்டெம்ப்ல விழ போகும்போது கையால் தட்டினார். அவரே நடந்தது தெரிஞ்சு போச்சு, அவுட் இருந்தார். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி சேப்பாக் பார்த்தா நிறைய இந்த மாதிரி ரேர். நான் ரீசெண்டா வந்து வேர்ல்டு கப்ல ஐ திங்க் இட் வாஸ் நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ஒரு நோ பால் கொடுத்தாங்க கிளென் பிலிப்ஸ்க்கு. எப்படி தெரியுமா? அவர் போலிங் போட்டு பால் டெலிவர் பண்றச்சே நான் ஸ்ட்ரைக்கர் இந்த பெயில தட்டினார். ஓகே, அதான் சேப்பாக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் நடக்கும். ஸோ எனிவே we will wind up the 4 days verbal highlights. நம்ம பார்த்துட்டு வருவோமா
இல்ல சீக்கிரம் வருவோமான்னு கிளியரா வருவோமா நான் தெரியாது. Exactly, you're right. Anyway, எனக்கு England கேம்ல leading at தான் தெரியும். 53 for 3. Joe Root, the mainstay, dismissed. Bentancur dismissed. Zach Crawley's poor series ஃபார்ம் continues. கண்டினியூஸ். எஸ், Oli மேபி Pope இங்கிலாந்து and Harry சேஞ்சஸும் Brook, they இங்கிலாந்துல have to சேஞ்சஸும் எதிர்பார்க்கலாம் consolidate. டெஃபினட்டா. போலிங்லயும் சரி, ஓப்பனர் ஏதாச்சும் இதுலயும் சரி, we have to do something to definitely. பேட்டிங் ஒருத்தன் ரெண்டு பேர் ஃபெயிலியர் ஆனா கூட someone is managing to score, பட் bowling அப்படி வராது. ஸோ we are definitely For have to sure. someone. எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு பஷீரோட ரோல ரூட் கேன் டூன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, சரி No, நான் போட்டு போறேன்டான்ற மாதிரி இருக்கு. when you see Ben Stokes filling up the shoes of a main bowler, their bowling is in really concern. யாரா அந்த இடத்துக்கு வந்துதான் எஸ், ஆகணும். டெஃபினட்டா we really want Joe Frazier to play in the 11 to show some unmercy deliveries. அப்படி இருக்கிறச்ச we are just waiting for that such kind of series. ஒரு So மேட்சஸ் the fifth பார்க்கணும். day is going to be either a draw or India win. அந்த ஒன்றும் எஸ், சந்தேகமே கிடையாது. England win is maybe less than 1%. So we'll wait and watch for the fifth day's எஸ், play. Yeah. எஸ். See you ஓகே, guys. see you Bye. tomorrow guys.